மகாபிரபு யாரு? கிருஷ்ணனுடைய அவதாரம். என்ன அவதாரம்? பக்த அவதாரம் வந்தாரு. அவர் வந்தவருடைய நோக்கம் என்னது? நாம் எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு கத்துக் கொடுக்கறதுக்காக வந்தார். எப்படி பக்தி செய்யணும்? நாம் செய்யக்கூடிய காரியங்களை என்ன பண்ணும்? யாரோட கனெக்ட் பண்ணிக்கணும்? கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப வாழ்க்கை ஃபுல்லா நீங்க என்ன பண்றீங்க? கிருஷ்ணனுக்காக எந்திரிச்சிங்க, கிருஷ்ணனுக்காக குளிச்சிங்க, கிருஷ்ணனுக்காக சமைச்சிங்க, கிருஷ்ணனுக்காக சாப்பிட்டீங்க, கிருஷ்ணனுக்காக வேலைக்கு போனீங்க, கிருஷ்ணனுக்காக குடும்பத்தை பார்த்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க வாழ்க்கை ஃபுல்லா யாருக்காக பண்ணீங்க? அப்ப கடைசியில் எங்க போய் சேருவோம்? அவ்வளவுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? நாம் இப்ப என்ன பண்றோமோ இதை பொறுத்த நம்மளுக்கு அடுத்த பிறகு அமைய போகுது. ஸோ இப்போ நாம வெறும் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முதலாளி, என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம் இதுக்காக வாழ்ந்துருதுன்னா மறுபடியும் இங்கே தான் பிறக்க போறோம். நீங்க சின்னதை லைட்டா மாத்திக்கிட்டா போதும். எதுக்கு மாத்திக்கிட்டா போதும்? கிருஷ்ணனுக்காக மாத்திக்கிட்டா போதும். இது ரொம்ப கஷ்டமான வழிமுறை கிடையாது. ஆனா இதுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு வழிகாட்டுதல் தேவை. இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரிஞ்சது. இது கூட தெரியுமா? இந்த மாதிரி வழிமுறை தெரியுமா? தெரியாது. நம்ம நினைச்சிருந்தோம் கடவுளை வழிபாடு என்ன நினைச்சிருந்தோம்? கோயிலுக்கு போறது நினைச்சிட்டு. கோயிலுக்கு போறது தேவையில்லை. நாம் இருக்கிற இடத்துல இருந்து நாம் எதை செஞ்சாலும் கிருஷ்ணனுக்காக செஞ்சோம். அது என்ன? அதுவே என்ன ஆயிடும்? அந்த இடமே கோயிலுக்கு போற சாமாயிடும். இப்போ நீங்க பாடுறது இதுவே பெரிய கோயில் தான் இல்லையா? ராஜ்மஹால் கோயில் வெளில போட்டலாம், ராஜ்மஹால் டெம்பிள் வெளில போட்டலாம். நீ ஒன்றும் பெருசா மாத்த போடணும் அவசியம் கிடையாது.